கிராமங்கள்ல சிறு சிறு கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்கள்ல மிகப்பெரிய வழிபாடோ எதுவுமே இருக்காது. அமைதியா ஆர்வாரம் மிக மிக அமைதியா ஒரு மூலையில கிராமத்துல ஒரு ஓரத்துல அந்த கோயில் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி கோயிலுக்குள்ள நமக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதமாக வேற ஏதாவது ஒரு செய்தி மறைந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் இந்த காணொலியில பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயில் உள்ள இடம் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் மல்லிங்குந்தம் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு நரசிம்ம பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நரசிம்ம பெருமாள் கோயில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெருமாள் நரசிம்ம அவதார மூர்த்தியா காட்சியளிப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோயில் பார்க்கும்போது ரொம்ப சின்னது ஒரு கோயில், மேல ஷெட்டு தான் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோயில் இருந்தது. சரி, இந்த கோயிலுக்கு எப்படி நரசிம்ம அவதார மூர்த்தி எப்படி இருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த விநாயகர் நாகர் சிலைகள் எல்லாம் கோயிலுக்கு வச்சு பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி சில ஏதோ கிராமங்கள்ல இந்த ஏதாவது பொருட்கள், அதாவது விவசாய பொருட்களை காய வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களே களம், அந்த மாதிரிதான் இந்த கோயிலை பயன்படுத்திட்டு பார்க்க முடியுது. இப்ப கோயிலுக்குள்ள போகும்போது அங்க நமக்கு நரசிம்ம அவதார மூர்த்தி சிலை அங்க இல்லை. இது உண்மையில கோயிலே இல்லை, இது ஒரு ஜீவ சமாதி. அதாவது வைணவ அடிகளார் ஒருவரின் ஜீவ சமாதியை தான் மக்கள் நரசிம்ம பெருமாள் கோயில் அப்படின்னு கும்பிட்டு இருக்காங்க. போயிருந்த போது கோயில் பூட்டி இருந்தது. இந்த கிரில் வழியா பார்க்கும்போது உள்ள ஒரு சிலை தெரியுது இல்லையா, பாருங்க, ஜூம் பண்றேன். இது ஒரு ஜீவ சமாதிங்க. மேல கடவுளோட சிலையெல்லாம் இல்லை, அது ஒரு வைணவ அடிகாரின் சிலை. அவனோட ஜூம் பண்ணி காமிக்க பாருங்க. இந்த மாதிரிதான் ஒரு சிலை இருக்கு. இந்த மாதிரி நம்ம அறியாத பல விஷயங்கள் கிராமிய கோயில்களும் இருக்கும். அதனால கிராமிய கோவில்களையும் கண்டிப்பா போற வழியில கிராமிய கண்டிப்பா எட்டி பாருங்க. நன்றி, வணக்கம்.